ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த பி ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 1. இட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டியோட சம்மேஷன் 1 அப்படின்றது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச ஒரு டேர்ம்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 20, சம்மேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஏ பிளஸ் 3a பிளஸ் 5a 7a 9a 11 13 15 and 17 இந்த எல்லா ஏவையும் ஆட் பண்ணா எனக்கு ஈக்குவல் டு 1. ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன வருது அப்படின்னா 4 9 16 25 36 36 plus 13 49 49 64 64 plus 17 81. So 81a equal to 64. Okay, 81a equal to 1. அப்ப a ஓட வேல்யூ a equal to 1 divided by 81. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, a கிடைச்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள். அது அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 போட்டா எனக்கு a வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, p ஆஃப் x greater than 3. greater than 3 அப்படின்னா இந்த இடத்துல greater than or equal to இருந்தா நம்ம 3ஐயும் எடுத்துக்கணும். ஆனா இங்க greater than 3 அப்படின்னு சொன்னதுனால 3ஐ எடுக்கக்கூடாது. ஸோ 3 இல்லாம இருக்கிற டேர்ம். ஸோ 3 இல்லாம நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னா இத்தனை டேர்ம் இருக்கு. அதை மட்டும் எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போமா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன், தட் இஸ் p ஆஃப் x greater than 3. x greater than 3னா என்ன அர்த்தம், x equal to 4, x equal to 5. ஸோ இது வரைக்கும் போகுது அப்படின்னா 8 வரைக்கும் போகுது நமக்கு. p ஆஃப் x equal to 6, x equal to 7 plus p of x equal to 8. ஸோ இதை மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ x equal to 4 வந்து என்ன வேல்யூ, 9a அப்படின்னு இருக்கு. ஸோ 9a, அடுத்தது x equal to 5க்கு 11, நெக்ஸ்ட்டு 13a 15a and 17a. இதை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 9 plus 11 20, 20 plus 13 33, 33 plus 15 48, 48 plus 15 65. ஸோ எனக்கு 65a அப்படின்னு கிடைக்குது. இப்போ 65 into a ஓட வேல்யூ 1/81. ஸோ ஆன்சர் 65/81. இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். மொத்தம் 3 சப்டிவிஷன் இருந்தது இங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம்னு சொன்னோமா. எக்ஸ் நமக்கு எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் போகுது. அப்போ லைனாக எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ எழுதணும். 0 1 2 3 4 அந்த மாதிரி 8 வரைக்கும் போகணும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஸ்மால் எக்ஸ். ஸோ 0 அப்படின்னு வரும்போது ஜீரோவோட வேல்யூ மட்டும்தான். ஜீரோவோட வேல்யூ என்ன, ஏ. ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன, 1/81. 1ஓட வேல்யூ அப்படின்னு வரும்போது இங்கே என்ன இருக்கு, 3a இருக்கு. ஸோ 3aனா வெறும் 3a எடுக்கக்கூடாது, லெஸ் தென் எக்ஸ் 1 அதுக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் எடுத்துக்கணும். இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த இடம் வந்து இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா
1ம் 0வும் எடுக்கணும், 1ஓட வேல்யூவும் எடுக்கணும். ஸோ a + 3aன்றது 4a. எதுவுமே கேன்சல் பண்ண வேணாம். 4/81. நெக்ஸ்ட் 2 எடுக்கும்போது என்ன வரும்? a + 3a + 5a. ஸோ டோட்டலாக இது 9a. அப்போ 9/81. ஆக்சுவலாக இங்கே கேன்சல் ஆகும், ஆனால் கேன்சல் பண்ண வேண்டாம். இப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. 3a அப்படின்னும் போது ஏற்கனவே ஆட் பண்ண 9a, ஒரு ஷார்ட்கட்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஆட் பண்ண 9a அண்ட் 3ல இருக்கிற வேல்யூ, 3ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு? 7a. ஸோ 7a. டோட்டலாக 16a. ஸோ 16/81. 16 into 1/81. ஸோ 16/81. ஸோ அடுத்து எழுதும்போது என்ன பண்ணும்? அங்கே எதில் முடிச்சோமோ அதுலேருந்து 16a ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 9a. ஆட் பண்ணால் 25a அப்படின்னு வருது. ஸோ 25/81. நெக்ஸ்ட்டு 8 வரைக்கும் இருக்குல்ல, இது 5. ஸோ முடிச்சதுலேருந்தே ஆரம்பிங்க. 25a ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 11a. 11a 36a அப்படின்னா 36/81. அப்புறம் 6க்கு 6க்கான வேல்யூ 36a ப்ளஸ் 13a which is 49a. இப்போ 49/81. எங்கேயுமே எதுலேயுமே கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ 49a ப்ளஸ் 7க்கான வேல்யூ, 7க்கான வேல்யூ 15. 15a. ஸோ மொத்தமாக 64a. 64/81. லாஸ்டில் 64a ப்ளஸ் 17a. ஸோ மொத்தமாக 81a. 81a அப்படின்னா 81/81. லாஸ்டில் வரும்போது எனக்கு 1 வரணும். 1 வந்ததுன்னா நம்ம போட்டுட்டு வந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கரெக்ட். ஸோ இட் இஸ் 81/81 ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு டேபிள், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நம்ம அதனால ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இப்படி வரைஞ்சிக்கணும். மூணு சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. April 2025ல கேட்ட கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21. If x is a random variable following binomial distribution. அவங்களே பைனாமியல்னு கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of x less than 5 அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நான் அதுக்கான ஃபார்முலாவை எழுதுறேன். பைனாமியலுக்கான ஃபார்முலா என்ன? கொஸ்டின் நம்பர் 21. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா இட் இஸ் p of x equal to x na ncx p power x q power n minus x. ஸோ n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், p வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ், q வந்து அதோட ஃபெயிலியர் வேல்யூ. இதெல்லாம் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் equal to 2.4 given and variance equal to 1.44. இது ரெண்டுமே கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இவ மீன் அப்படின்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் ஈக்குவல் டு NP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NPயோட வேல்யூ 2.4 அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ, வேரியன்ஸ் ஈக்குவல் டு NPQ. NPQவோட வேல்யூ 1.44ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம n என்ன, p என்ன, q என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே NP இருக்கா? இப்போ டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும்ல. ஸோ டிவைட் 2 divided by 1. 2ல என்ன இருக்கு? NP, Q இருக்கு. 1ல NP இருக்கு. நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கமும் டிவைட் பண்ணணும். 1.44 divided by 2.4. டிவைட் பண்ணும்போது இந்த NP கேன்சல் ஆயிரும். Qவோட வேல்யூ இதை டிவைட் பண்ணும்போது 0.6. ஸோ Q கிடைச்சிச்சு.
Q கிடைச்சிருச்சுன்னா நமக்கு P இதுல இருந்து கால்குலேட் பண்ணிடலாம். நம்மளோட ஃபார்முலா என்ன, டைரக்ட் நார்மலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், P பிளஸ் Qன்றது 1. இப்போ Q தெரியும். ஸோ P பிளஸ் 0.6 ஈக்குவல் டு 1. அப்போ P ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.6. இப்போ Pயோட வேல்யூ 1ல் இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.4. நம்ம இவ்வளோ பண்ணாமல் கூட 0.6 அதோட இன்னொரு மீதி தான் 1ல் மீதி இருக்கிறது தான் நம்மளோட P வேல்யூ அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, P வேல்யூ தெரிஞ்சிருச்சு, Q வேல்யூ தெரிஞ்சிருச்சு. N வேல்யூவும் தெரியணும் எனக்கு. Nக்கு நான் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் 1 1ஓட ஈக்குவேஷன் என்ன, NP ஈக்குவல் டு 2.4. ஸோ N இன்ட்டு Pயோட இடத்துல 0.4 ஈக்குவல் டு 2.4. இப்போ என்னோட வேல்யூ 2.4 டிவைடட் பை 0.4 which is 6. இப்போ எனக்கு n வேல்யூவும் கிடச்சிருச்சு. n ஈக்குவல் டு 6. இதை நம்ம மூணையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? நம்மளோட ஃபார்முலா என்ன, P ஆஃப் x ஈக்குவல் டு x. பைனாமியலோட ஃபார்முலா NCX. ஸோ 6CX P பவர் x. Pன்றது 0.4 பவர் x. Q 0.6 power n minus x. So n minus, 6 minus x. Substitute பண்ணியாச்சா, எல்லா வேல்யூவையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். NCX, P power x, Q power n minus x. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. P of x less than 5 தான் என்னோட கொஸ்டின். ஸோ P of x less than 5. இங்கே கீழே இந்த லெஸ் தென்க்கு கீழே லைன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், 5ஐ விட கம்மியான டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ என்னெல்லாம் டேர்ம் எடுக்கணும்னா, P of x equal to 0, x equal to 1, P of x equal to 2, P of x equal to 3 plus P of x equal to 4. 5 எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்ததுனால எடுக்கக்கூடாது. இப்போ மேலே இருக்கிற டேர்ம் மேலே நம்ம இப்போ நம்ம இங்கே அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பண்ணுற டேர்மில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் 1, அப்புறம் 2, அதுமாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 6 0.4 power 0, 0.6 power 6 minus 0, அதனால் அது 6 plus 1 substitute பண்ணும்போது 6C1 0.4 power 1, 0.6 power 6 minus 1ன்றது 5. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராக்கெட். ஸோ இது வந்து x equal to 0, இது x equal to 1. அதே மாதிரி அடுத்தது x equal to 2. x equal to 2 என்ன வரும், 6C2 0.4 power 2, 0.6, 6 minus 2, so which is 4, plus 6C2 அப்புறம் 6C3 0.4 பவர் 2க்கு அப்புறம் நமக்கு 3, 0.6, 6 மைனஸ் 3 அப்படின்றது 3. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது 4. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், 6C4 0.4 ஹோல் பவர் 4, 0.6, இங்கே வந்து நமக்கு 6 மைனஸ் 4ன்றது 2. இந்த ஒரு டேர்முக்கும் தனித்தனியாக ப்ராக்கெட். இது வந்து நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ப்ராக்கெட் போட்டிருக்கேன். 5 டேர்ம் வந்துருச்சு. இந்த 5 டேர்மையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோம், அவ்வளோதான் வேலை. ஸோ 6C0 அப்படின்றது 1, 1 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.6 ஹோல் பவர் 6, அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 0.0467. அடுத்தது 6C1ஓட வேல்யூ 6, 0.1க்கு பவர் 1, 0.6 பவர் 5, எல்லாத்தையும் கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது 0.1866. நெக்ஸ்ட் பவர் 6C2 x equal to 2 கால்குலேட் பண்ணும்போது 0.3110,
நெக்ஸ்ட் 0.2765 இது எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா 0 வரதை நம்ம மேனுவலாக போட்டுட்டு இருக்க முடியாது, பவர் வந்து மேனுவலாக போட முடியாது. 0.1382 இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.9590. ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் டூயிங். இப்போ லெஸ் தென் 5 இன்னொரு விதமாக நம்ம மாற்றியும் போடலாம். இந்த இடத்துல லெஸ் தென் 5னா 0 1 2 3 4 எடுத்தேன்ல, அதே இத்தனை வேல்யூ போட வேண்டாம், நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படியே மாற்றி அதை கிரேட்டர் தென் 5 எடுக்கணும். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 எடுக்கணும். ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்க ஸ்டாட்ஸ் 2ல கொஷின் நம்பர் 22. இந்த 10 மார்க் கொஷின் வந்து என்ன கொஷின் அப்படின்னு பார்க்கலாம். A bank manager has learned that length of the time the customer have to wait for being attended to by the teller is normally distributed. எனக்கு தேவையான வார்த்தை இங்கே நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு இந்த கொஷின் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் மீன் 5 minutes அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.8 minutes. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எழுதலாம். ஸோ இந்த கொஷின் நம்பர் 22க்கு இது வந்து இட் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அது வந்து கொஷின்லேயே இருக்கு, நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டாம், அங்கே இருக்கிறத எழுதிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது மீன் கொடுத்துருக்காங்க, மீனோட சிம்பிள் மியூ, மியூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எஸ்டி, அதுக்கான சிம்பிள் சிக்மா, சிக்மா ஈக்குவல் டு 0.8. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டின்னு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஸோ நார்மலாக Z நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. எக்ஸ் நமக்கு தெரியாது, மியூன்றது 5, சிக்மான்றது 0.8. இப்போ 3 கேசஸ் இருக்கு, ஒரு கேசஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ப்ராபபிலிட்டி தட் அ கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் லெஸ் தென் 6 minutes. ஸோ ப்ராபபிலிட்டின்றதுனால P ஆஃப் கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் லெஸ் தென் 6 minutes. ஸோ 6 நிமிஷத்துக்கும் கம்மியாக வந்து வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா P ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 6. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 6, எக்ஸில் இருக்கிறத இப்போ நம்ம இசட்டுக்கு மாற்றணும். இசட்டுக்கு எப்படி மாற்ற முடியும், நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல மேலே நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 6ன்னு மாற்றுறோம். 6 மைனஸ் 5 டிவைடட் பை 0.8. ஸோ 1 பை 0.8 அப்படின்னு வரும். 1 பை 0.8னா நமக்கு வேல்யூ என்ன வரும்னா 1.25. இப்போ எக்ஸ் 6ன்னு கொடுக்கும்போது எனக்கு 1.25. அது அப்படியே இசட்க்கு மாத்துறேன். ஸோ இசட் லெஸ் தென் 1.25 அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ இந்த 1.25க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இதுக்குமே வந்து இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கிறேன். பெல் ஷேப்டு கர்வ், நார்மல் கர்வ் அப்படின்றது பெல் ஷேப்டு கர்வ். இதில் இந்த பார்ட்டு இந்த 0 இது சிமெட்ரிக், ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல். 0லேருந்து இந்த பக்கமும் 0.5 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 0.5 இப்படி பிரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க நமக்கு லெஸ் தென் 1.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து லெஸ் தென் 1.25. ஸோ லெஸ் தென் 1.25னா நமக்கு இந்த பார்ட்டில் வருது. ஸோ இந்த பார்ட்டில் இது ஃபுல்லாகவே வந்துடும். இந்த ஃபுல் பார்ட்டும் வந்துருமா? ஓகே. ஸோ இந்த ஃபுல் பார்ட்டும் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1.25 இந்த ஃபுல் பார்ட். இந்த ஃபுல் பார்ட்டில் மிடில் ஒரு ரெட் கலர் நம்ம ஒரு டாட் வச்சோம்ல, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ரெட் கலரில் டாட் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் டாட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 0.5, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 0.5. இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ நான் இது எப்படி எழுதணும், 0.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான 0.5 ப்ளஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1.25. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே வரைக்கும் உள்ள 0.5
அடுத்தது இந்த டாட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த எல்லோ லைன் வரைக்கும் இந்த 1.25 இதை மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல் ஆன்சரை அப்படியே எடுத்துக்கணும். இதுக்கு எங்கே போகணும்னா நார்மல் டேபிளில் போய் 1.25க்கு பார்க்கணும். இந்த 1.25ஐ நார்மல் டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நார்மல் டேபிள். எக்ஸாமில் உங்கள் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி முன்னாடியே எக்ஸாம் செல்லில் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் இந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பேப்பர் மீன்ஸ் இதுக்குன்னு புக் இருக்குல்ல, நமக்கு டேபிள் புக், அந்த புக்கை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 1.2 இதில் 1.2 நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. 1.2ல மேலே 0.5, இங்கே 0.5. இது ரெண்டும் merge ஆகிற இடம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 0.3944. அப்போ நான் இங்கே எப்படி எழுதுவேன்? ஸோ இங்கே ஒரு 0.5 ஒரு லெஃப்ட் சைட் போர்ஷன் அண்ட் இதுக்கானது வந்து 0.3944. கரெக்டா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0.8944. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ இதே மாதிரி செகண்ட் பார்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது? ஃபார் மோர் தென் 3.5 minutes. ஸோ P ஆஃப் எக்ஸ் மோர் தென்னா கிரேட்டர் தென் 3.5. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? 3.5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3.5 minus 5 divided by 0.8. ஸோ 3.5 minus 5ன்றது minus 1.5 divided by 0.8. ஸோ 1.5 divided by 0.8 divide பண்ணால் minus 1.875. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறோம்? இசட்டுக்கு மாற்றுறோம். இசட் greater than minus 1.875. இதுக்கான பிக்சர் வரைஞ்சிப்போமா? ஓகே, இப்போ இது ஒரு பெல் ஷேப்டு கர்வு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இந்த பக்கத்துக்கும் 0.5 தனியாக, இந்த பக்கத்துக்கு தனியாக ஒரு 0.5 இருக்குது. இப்போ நமக்கு எங்கே இருக்குது? நம்மளோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா -1 பாயிண்ட். மைனஸ்ன்றதுனால நான் நெகட்டிவ் சைடுக்கு வரேன். ஸோ நெகட்டிவ் சைடில் மார்க் பண்ணுறேன். இதுதான் என்னோட -1.875. இது என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் இட் கிரேட்டர் தென்? கிரேட்டர் தென்னா நம்ம எப்பயுமே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் போகணும், இப்படி போகணும். ஸோ லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம், கம்மியாயிட்டே போகும் வேல்யூ. ஸோ கிரேட்டர் தென்னா நம்ம இந்த பக்கம் போயிடுவோம், பாசிட்டிவ் சைட் போயிடுவோம். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக இருக்குது. இதில் அந்த மிடில் லைன் இருக்குல்ல, மிடில் இருக்கிற லைனில் இருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் நமக்கு 0.5 தெரியும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த இவ்வளோ இடத்த தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம்? நம்ம இந்த மைனஸை ப்ளஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், இல்லை நம்ம நெகட்டிவ்லாம் எழுத மாட்டோம். இது சிமெட்ரிக், அதனால அது அப்படியே பாசிட்டிவ்ல எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா P ஆஃப் 0 less than Z less than 1.875 இது வரைக்கும் ப்ளஸ் அந்த பக்கம் என்ன ஆட் பண்ணணும்? 0.5 ஆட் பண்ணணும். ஸோ இதை நெகட்டிவை தான் இப்படி பாசிட்டிவாக மாற்றிருக்கேன். இசட் கிரேட்டர் தென், இல்லை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ P ஆஃப் இசட் கிரேட்டர் தென் greater than 1.875 இப்போ இசட் கிரேட்டர் தென் 1.875 அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து அடுத்தது முதல்ல எழுதுனது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து -1.875 ஆரம்பித்து எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ மிடில் லைன்லேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் 0.5 எனக்கு தெரியுது. ஸோ இந்த சின்ன போர்ஷன் மட்டும்தான், இந்த சின்ன போர்ஷன்றது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ P ஆஃப் 0 less than Z less than 1.875 மைனஸை மட்டும் பாசிட்டிவாக எழுதிட்டேன். இப்போ நான் டேபிளில் 1.875க்கு வேல்யூ பார்க்கணும். ஸோ டேபிளில் 1.8. ஸோ 1.8ன்றது நமக்கு இங்கே இருக்குது. அண்ட் அடுத்தது 7 அப்புறம் 5 எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ 7க்கு மட்டும் பார்க்கலாம். இது ரெண்டும் merge ஆகிற இடம் நமக்கு இந்த இடத்துல இருக்குது 4693.
So 0.4693 plus 0.5 ரெண்டு ஆட் பண்ணா 0.9693. இது செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். இதே மாதிரி இப்போ தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? between 3.4 and 6.2. so third part between, so P of x between 3.4, so 3.4 less than x less than 6.2. தனித்தனியா கண்டுபிடிக்கணும். when x equal to 3.4, x 3.4 இருக்கும்போது 3.4 minus 5 divided by 0.8. so minus 1.6 divided by 0.8 which is minus 2. so இதை divide பண்ணா 1.6 divided by 0.8 divide பண்ணும்போது minus 2. அதே மாதிரி when x equal to 6.2 அப்படின்னு சொல்லும்போது it is 6.2 minus 5 divided by 0.8 which is 1.2 divided by 0.8. 1.5. இதை வந்து z-க்கு மாற்றி எழுதுறோம். ஸோ z-க்கு மாற்றி எழுதும்போது P of minus 2 less than z less than 1.5. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம் இதை. அப்ப ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் 0.5 சொல்லிட்டோம். minus 2க்கும் 1.5க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இந்த பக்கம் -2, இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல -2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பக்கத்துல நமக்கு இது வந்து -2, இந்த பக்கம் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் which is 1.5. இது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இதுதான் இங்க மீனிங். ஸோ இங்கதான் இருக்கு நம்மளோட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 0லேருந்து 1.5 0லேருந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இது நான் ஃபுல் வேல்யூலேருந்து எடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் 0 2 இதை நான் திருப்பி மாற்றி எழுதுறோம். எப்படி மாற்றி எழுதலாம்? P of ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 less than z less than 2, மைனஸ்ல இருக்கிறத நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிட்டோம். பிளஸ் இது இந்த 0லேருந்து 2ன்றது இந்த பக்கம் பொசிஷன். அடுத்தது P of 0 less than z less than 1.5, அது இந்த சைடு இருக்க பொசிஷன். இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணாலே எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 2க்கு எப்படி பார்க்கணும்? நம்ம இது நம்ம டேபிள், இந்த டேபிள்ல 2 அப்படின்னு பார்க்கணும்னா 2.0 which is 4772. அடுத்து என்ன பார்க்கணும்? 1.5, அதோட வேல்யூ 4332. ஸோ ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண போறோம். 4772 0.4772 plus 4332 4332. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் நமக்கு 4 10, ஸோ 11 91 0.9104. இந்த இன் பிட்வீன் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் ஈஸியா நம்மளால ரீஜன் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 23, that is state and prove additive property of chi-square distribution. இது வந்து நமக்கு யூனிட் 4ல வரும். ஸ்டாட்ஸ்ல யூனிட் 4ல கேட்குற ஒரு டாபிக். ஸோ இங்கே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு கொடுத்ததுனால ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரூஃப். இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால ரொம்ப எலாபரேட்டாக சால்வ் பண்ண வேண்டாம், இதை ப்ரூவ் பண்ண வேண்டாம். எம்ஜிஎஃப் எழுதி அதுலேருந்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம். State and prove additive property of chi-square distribution. Statement என்ன அப்படின்னா x1 அப்படின்றது ஒரு வேரியபிள். இட் ஃபாலோஸ் chi-square. கீழே n1 அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் n1 அப்படின்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ். x1க்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி x2 ஃபாலோஸ் சேம் chi-square வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n2.
அப்படியா இருந்ததுன்னா இது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா x1 + x2 அப்படின்றது இட் ஃபாலோஸ் chi ஸ்கொயர் வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 + n2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இஃப் x1 பிலாங்ஸ் டு chi ஸ்கொயர் x2 பிலாங்ஸ் டு chi ஸ்கொயர் அப்படின்னா x1 + x2 தட் இஸ் அடிஷன் ஆஃப் போத் த திங்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு chi ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். இதில் வந்து இண்டிபெண்ட் அப்படின்ற இந்த கண்டிஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கான ப்ரூஃப். ஸோ இதுக்கான ப்ரூஃபில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா moment generating function. Moment generating function ஷார்ட் ஃபார்மாக நம்ம அதை எப்படி சொல்லுவோம், mgfன்னு சொல்லுவோம். ஸோ mgf ஆஃப் chi ஸ்கொயர் டெஸ்ட். அதுக்கான டெரிவேஷன் நான் இந்த ப்ரூஃபில் போடலை. இது ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கும். நம்ம இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால டிரைவ் பண்ண வேண்டாம், டைரெக்டாக அந்த வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் 1 - 2t whole power minus n/2. இது moment generating function of chi square. இப்போ நமக்கு given என்ன, இங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, x1 follows chi square if first one. So if x1 follows chi square with degree of freedom n1 அப்படின்னா then இது மேல இருக்க mgf of x1 ஸ்கொயர். mgf ஆஃப் அந்த x1 அப்படின்றது எப்படி எழுதுவாங்க, x1 அப்படின்றது chi ஸ்கொயரோட இது, தட் இஸ் 1 - 2t. இது வந்து chi 1. ஸோ 1 - 2t பவரில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இங்கே வந்து எனக்கு n1. ஸோ n1/2 இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ mgf ஆஃப் ஃபர்ஸ்ட் இது அப்படின்றதுனால இது chi ஸ்கொயர் வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1. அதே மாதிரி x2 ஃபாலோஸ் chi ஸ்கொயர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 n2 அப்படின்னா தென் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம், chi ஸ்கொயர் ஆஃப் n2 ஈக்குவல் டு 1 - 2t பவர் மைனஸ் n2/2 அப்படின்னு எழுதலாம். ரெண்டையுமே நான் mgf-ஓட அந்த டெரிவேஷன் அந்த பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே x1 and x2 are independent. ஸோ independent அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ mgf ஆஃப் x1 + x2 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா mgf ஆஃப் x1 டாட் இது இண்டிபெண்டன்ட் சொன்னதுனால into. So mgf of x2. mgf of x1 என்னது 1 - 2t whole power minus n1/2. செகண்ட் பார்ட்டுக்கு 1 - 2t whole power minus n2/2. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 - 2t மைனஸை காமனாக எடுக்கிறோம், n1 + n2 டிவைடட் பை 2. இந்த பார்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம், இட் இஸ் mgf ஆஃப் chi ஸ்கொயர் வித் இந்த பவரில் என்ன இருக்குது n1 n2 ரெண்டுமே இருக்குது அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 ஆஸ் வெல் as n2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ x1 + x2 ஆல்சோ ஃபாலோஸ் chi ஸ்கொயர் வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 + n2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, x1 follows chi square with degree of freedom n1. அதே மாதிரி x2 follows chi square with degree of freedom n2 இருந்தா with the help of additive property நம்ம இது ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது ஆட் பண்ணாலும் it follows chi square with the degree of freedom n1 + n2 அது மாதிரி எழுதலாம். ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும்னா இன் ஜென்ரல். ஸோ இன் ஜென்ரல் இதை எழுதணும்னா x1 + x2 and so on up to xk அப்படின்னு இருந்ததுன்னா it follows chi square n1 + n2 and so on up to nk அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி எழுதலாம். ஏப்ரல் 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம்.
இந்த கொஷின் நம்பர் 24 அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a completely randomized design with 10 plots 3 treatments gave the following results. மொத்தமா 10 plots, அதுல 3 treatments ஓட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த ரிசல்ட்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட். இந்த ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஏ அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட், பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட், சி அப்படின்னு 3 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒன் வே அனோவா டேபிள். இதை எப்படி நம்ம ஒன் வே அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான், ஒரே ஒரு இதை மட்டும்தான் நமக்கு செக் பண்ண சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதா, அனலைஸ் த ரிசல்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். வேற இன்னொரு ஃபேக்டரையும் செக் பண்ண சொன்னாங்கன்னா டூ வே அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒன்று தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வேல்யூ தான் இருக்கு, ஏபிசி அப்படின்ற வேல்யூ. அதனால இது ஒன் வே அனோவா மெத்தடை இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஒன் வே அனோவா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இந்த கொஷினை வந்து அப்படியே வேர்ட்டிக்கலாக எழுத போகிறோம். ஸோ கொஷின் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஏபிசி அப்படின்றத x1 x2 x3 அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 24. ஸோ கொஷின் நம்பர் 24 அப்படின்றது ஒன் வே அனோவா. ஸோ அந்த ஒன் வே அனோவாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஹெச் நாட் அப்படின்றது நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்னா என்ன சொல்றாங்க, இங்கே நமக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. ஸோ 3 ஃபேக்டர் என்னென்ன இருக்கு அப்படின்னா μ1 μ2 μ3 அப்படின்னு இருக்கு. ஸோ μ1 ஈக்குவல் டு μ2 ஈக்குவல் டு μ3 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா நோ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட்ஸ் இன் த ட்ரீட்மெண்ட். இது நல் ஹைபோதசிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அண்ட் அடுத்தது என்ன எழுதுறோம், ஹெச் ஒன் அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படின்னா there is a difference அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு எழுதலாம். ஸோ there is a difference. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்தது டேபிளுக்காக அதை வேர்ட்டிக்கலாக எழுதுறேன். x1 x2 x3 அப்படின்னு எழுதுகிறோம் ஏபிசியை. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 7 3 1. ஸோ 5 7 3 1 ஏயோட வேல்யூ. பியோட வேல்யூ 4 4 7. அடுத்தது சியோட வேல்யூ 3 5 1. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது டேபிள் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் x1 x2 x3 கொடுத்த உடனே நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் அப்படின்னு எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ x1 இந்த இடத்துல ஹைஃபன் போட்டுக்கிறேன். x1 ஸ்கொயர் பண்ணால் 25 49 9 and 1. x2 ஸ்கொயர் பண்ணும்போது 16 16 49 இங்கே வந்து இருக்காது. இங்கே 9 25 1 and ஹைஃபன். எல்லாத்துக்குமே எனக்கு டோட்டல் வேணும். அதனால மொத்தமாக டோட்டல். இது வந்து ஸ்டெப் 1. டேபிள் போட்டுட்டு நம்ம சம்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 16. இதை ஆட் பண்ணும்போது 15. அடுத்து x3 ஆட் பண்ணும்போது 9. x1 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 75 84. x2 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 32 72 81 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் x3 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 35. இது ஸ்டெப் 1. அடுத்தது நான் ஒரு டீட்டெயில்டாக எழுதுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பும் எழுதிட்டு எழுதுறேன். பட் நம்ம வந்து இதே மாதிரி தான் சம் ப்ரொசீட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்னது, ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அது நம்மளோட கேபிட்டல் என். ஸோ மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் நம்ம டேபிளில் இருந்துச்சு, டேபிள் பார்க்கும்போதே தெரியும் 4 3 3. ஸோ டோட்டலாக 10 இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் என் ஈக்குவல் டு 10. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ன்றது ஃபைண்ட் டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூ
of all observation. So total value of all observation அப்படின்றது capital T. capital T ன்றது x1 plus x2 plus x3. இங்க அப்ப capital T யோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் 16 plus 15 plus 9. 16 plus 9 அப்படின்றது 25, 25 plus 15 அப்படின்றது 40. ஸோ capital T யோட வேல்யூ 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சிட்டோம், t கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கரெக்ஷன் ஃபேக்டர். இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றதுக்கான வேல்யூ t ஸ்கொயர் பை கேபிட்டல் N. ஸோ t ஸ்கொயர் என்னது நமக்கு 40 இருக்கு. அப்போ 40 ஸ்கொயர் டிவைடட் பை 10. 40 ஸ்கொயர்னா 1600 டிவைடட் பை 10. அப்போ என்னோட கரெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ 160. இது ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் 4. ஒரு ஸ்டெப்பாக போட்டால் நமக்கு ரொம்ப ஈஸி. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டது நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்டெப் 4ல் கால்குலேட் SST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SST அப்படின்னா வித்தின் சாம்பிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டோட்டல் வேல்யூஸ். இது ஸ்கொயர் வேல்யூ, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் minus t square minus t square by n. So summation x1 square நமக்கு மொத்தம் 3 வேல்யூ தான். summation x2 square summation x3 square minus t square by capital N. So summation x1 square அப்படின்ற வேல்யூ 84. அடுத்து 81, அடுத்தது 35. அதை எடுத்துட்டு வந்து இங்கே எழுதுறோம். ஸோ 84 plus 81 plus 35 minus t square by n என்றது correction factor. இப்போ தான் calculate பண்ணோம், which is 160. So 160. இந்த மூணு வேல்யூவை ஆட் பண்ணி 160 அதில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட SST ஓட வேல்யூ. இந்த மூணு வேல்யூவை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 160, 190, ஸோ 200ன்னு வருது. 200 minus 160 அப்படின்றது 40. ஸோ ஸ்டெப் 4ம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5ஓட வேல்யூ வந்து கால்குலேட் SSB. ஸோ SSBயோட வேல்யூ சம்மேஷன் x1ஓட டோட்டல் ஹோல் ஸ்கொயர் பை அதோட நம்பர் ஆஃப் டேட்டா ப்ளஸ் சம்மேஷன் x2வை ஸ்கொயர் பண்ணுங்க, அதுக்கு n2 ப்ளஸ் சம்மேஷன் x3ஓட ஸ்கொயர் பை n3. நமக்கு 3 வேல்யூ தான், மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இப்போ சம்மேஷன் x1ன்றது என்னது, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல x1ஓட டோட்டல் 16, அடுத்தது 15, அடுத்தது 9. அதை தான் இங்கே ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ x1ஓட ஸ்கொயர் வந்து 16 ஸ்கொயர் பை n1. நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 4 இருந்தது. ஸோ எவ்வளோ இருக்குது 4 இருக்குது, ஏக்கு 4. அடுத்து ப்ளஸ் 15 ஹோல் ஸ்கொயர் பை 4. அண்ட் அடுத்தது சம்மேஷன் x3 ஹோல் ஸ்கொயர். ஸோ x3 அப்படின்றதுக்கான வேல்யூ 9. ஸோ 9 ஸ்கொயர், சாரி இங்கே வந்து நமக்கு 15 கிடையாது, இது கிடையாது, 4 கிடையாது, இது வந்து 3. ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டா பியில் வந்து 3 தான் இருக்குது. ஸோ 3. அதேமாதிரி கீழே இங்கேயும் 3 மைனஸ் இதோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து எனக்கு 160 அப்படின்னு தெரியும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம 16 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 16, 256. 256-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 256 by 4 plus 225 by 3 plus 9 square 81 by 3 minus 160. இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது SSB. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 64 plus 225 divided by 3 75 plus 27 minus 160. 64 plus 75 plus 27 ஆட் பண்ணால் 166 minus 160 கொடுக்கும்போது 6.
ஸோ என்னோட SSBயோட வேல்யூ 6. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஸ்டெப் 5. ஸோ இப்போ அடுத்தது ஸ்டெப் 6. இது வந்து ஆர்டராக படிச்சுக்கோங்க, ஈஸி. ஸ்டெப் 6ல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? SSWன்றது SST மைனஸ் SSB. SSTன்றது 4th ஸ்டெப் 40, SSBன்றது 6. ஸோ 40 மைனஸ் 6 அப்படின்றது 34. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூவுமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? MSB டிவைடட் பை MSW. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டேபிள் போட போகிறோம், அனோவா டேபிள். இந்த அனோவா டேபிளில் ஃபர்ஸ்ட் காலமில் என்ன பண்ண போகிறோம்? சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், இது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அதில் அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், நெக்ஸ்ட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, மீன் ஸ்கொயர் தட் இஸ் MS அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட்ல வந்து வேரியன்ஸ் ரேஷியோ. இந்த டேபிளும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் பிட்வீன் சாம்பிள்ஸ். பிட்வீன் சாம்பிள்ஸ் அப்படின்றது SSB. SSBயோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க, 6. ஸோ SSBயோட வேல்யூ 6. அடுத்தது வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ் அப்படின்றது SSW. SSWயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது 34. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் வேல்யூவும் கிடச்சிருச்சு, வித்தின் சாம்பிள்ஸும் கிடச்சிருச்சு. அண்ட் அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ. ஸோ இங்கே நமக்கு எத்தனை வேல்யூ இருந்தது அப்படின்னா, ஒரு மொத்தமாக நமக்கு இப்போ இங்கே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறது ஃபார் பிட்வீன் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு K மைனஸ் 1. கேன்றது ட்ரீட்மெண்ட். மொத்தம் எத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்குது? நமக்கு 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. 1 2 3, 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால அது 3 மைனஸ் 1 விச் இஸ் 2. ஸோ பிட்வீன் சாம்பிள்ஸோட வேல்யூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2. அதுவே வித்தின் சாம்பிள்ஸாக இருந்தால் N மைனஸ் K. Nன்றது டோட்டல் வேல்யூ. மொத்தம் இந்த டேபிளில் எவ்வளோ வேல்யூ இருக்குது? 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10 மைனஸ் கேன்றது 3 ட்ரீட்மெண்ட்டு. அப்போ 10 மைனஸ் 3 ஈக்குவல் டு 7. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எழுதியாச்சு. அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ. மீன் ஸ்கொயர் அப்படின்றது மீன் ஸ்கொயர் B அப்படின்னா பிட்வீன் சாம்பிள்ஸ். ஸோ 6 டிவைடட் பை 2 தட் இஸ் 3. அதே இங்கே மீன் ஸ்கொயர் Wக்கு பார்த்தா வித்தின் சாம்பிள்ஸ் பார்த்தா 34 டிவைடட் பை 7. ஸோ 34 டிவைடட் பை 7 போட்டால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். 34 டிவைடட் பை 7 விச் இஸ் 4.85. அதனால நம்ம இதை 4.9 அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் காலம் ரேஷியோ தட் இஸ் F. ஸோ F ஈக்குவல் டு இந்த F எழுதும்போது மட்டும் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அது நியூமரேட்டர். ஸோ அப்போ 4.9 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். 4.9 டிவைடட் பை 3 அப்படின்றதோட வேல்யூ 4.9 1.63 வருது. ஸோ என்னோட டேபிள் வேல்யூ 1.63. இது வந்து ஒரு டேபிளாக ஃப்ரேம் பண்ணணும் நீங்கள். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேலே கால்குலேட் பண்ணது தான் இங்கே கொண்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு டேபிள். இப்போ இந்த டேபிள் மூலயமா நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 1.63. ஓகே, ஃப்ரம் இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ. நம்ம கால்குலேட் பண்ணதுனால இது என்னன்னு சொல்லணும்? கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்றது வந்து F ஈக்குவல் டு 1.63. இது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ. அடுத்தது டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். டேபிள் வேல்யூ ஆஃப்
f டேபிள் வேல்யூ ஆஃப் f போடுறதுக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது 2,7 இங்க இருக்கிற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்க நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், at 5% லெவல் அப்படின்னு எடுக்கலாம். at 5% லெவல். இப்போ 2,7 5%ல பார்த்தா என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் f டேபிளுக்கு போயிட்டேன். f டேபிளுக்கு போயிட்டு 2,7. ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அப்போ 2,7ன்றது 4.74. ஸோ நம்மளோட வேல்யூ 4.74. நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 1.63, பட் எனக்கு டேபிள்லேருந்து வந்த வேல்யூ 4.74. ஸோ இங்கே calculated value is less than table value. ஸோ இது less than இருக்கிறதுனால H not is accepted. H not acceptedனா என்ன அர்த்தம்? There is no effects. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. No effects in 3 treatments.